யங் ஃபேமிலி இருக்காங்க, இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட சைல்டோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? இப்போ முதல்ல அவங்க பார்க்க வேண்டியது ஒரு எவ்வளோ கார்பஸ் தேவைப்படும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை காலேஜ் ரீச் பண்ணும்போதோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போதோ எவ்வளோ கார்பஸ் தேவைப்படும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர். அதுக்கு அவங்க ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு மெக்கானிசமே எடுத்துகிட்டு வரணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லெவலில் ஒரு பர்டிகுலர் படிப்புக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் படிக்க போகிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகும்போதோ இல்லை பெரியவள் ஆகும்போதோ அதுக்கு ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்ஃப்ளேஷன் நம்பரை நம்ம பார்த்துக்கணும். இந்த நம்பரோ இன்ஃப்ளேஷனோட மேட்ச் பண்ணி, ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் அமௌண்ட் அந்த டைமுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இன்னிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு எஸ்ஐபியோ இல்லை வேறு ஒரு சேனலோ எடுத்து அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு அப்ராப்ரியேட் ஒரு டிசிஷன் மேக்கிங் டூலாக இருக்கும். அந்த லெவல்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சோம்.